கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனி நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு பாடத்தை நமக்கு தேவன் சகோதர சொன்ன வண்ணமாக அந்த தலைப்பு பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழே நமக்காக இப்பொழுது ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, தலைப்பு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, ஸ்லைட்லேயே பார்க்குறீங்க. பொக்கிஷம் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அநேக கோணங்களில் அநேக தலைப்புகளில் இந்த பாடங்களை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூட நம்ம ஒரு கோணத்தில் பார்க்க இருக்கிறோம். பொக்கிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொகை அப்படின்னு தெரியுது பாருங்க. அதாவது ஒரு பெரிய நம்பிக்கையுடைய முழுமையான வளர்ச்சி அப்படின்னா நமக்கு புரியல, ஏன்னா சுத்தமான தமிழ்லே இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு நடைமுறை வார்த்தையில புரிஞ்சுக்கிறோம்னா இதை எப்படி சொல்லலாங்க? பொக்கிஷம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நீங்கள் கொஞ்சம் கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். பொக்கிஷம்னா என்னங்க? ஆனால் இந்த வார்த்தை நம்ம பைபிளில் தான் மேக்சிமம் கேட்குறோம், எங்கேயாவது எப்பயாவது கேட்டிருப்போம். ஆனால் இதுக்கு இன்னொரு வார்த்தை லிட்டரலாக தமிழ்லேயே ஒரு வார்த்தை இருக்கு. என்னங்க பொக்கிஷம்னா? புதையல். அதுக்கு சகோதரி மொழிபெயர்ப்பு சொல்லிட்டாங்க, புதையல். கரெக்டு. அப்பயும் நமக்கு புரியல, புதையல்னு சொன்னாலும் புரியல. என்ன புதையல் அப்படின்னு வேற எப்படி சொல்றாங்க? யாரோ சகோதரி யாரோ சொன்ன என்னங்க? மறைக்கப்பட்ட ரகசியம். பாருங்க, அது பொக்கிஷம் அப்படின்னு பிரதர் சொல்றாரு. வேற எப்படி சொன்னாங்க? சகோதரி கூட இந்த பக்கம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பொக்கிஷம்னா எனக்கு நம்ம சொல்றோம், ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? என்னதுங்க? சேமிப்பு, சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சப்ஜெக்ட் சகோதரர் ரசல்ஸ் எழுதினது, ரீப்ரிண்ட் நம்பர் 5862 எழுதின ஒரு பாடம். அவர் எந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னா, நம்ம சேமிப்புன்னு சொல்றதை விட ஒரு வைப்பு நிதி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா டெபாசிட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. பாருங்க, வைப்பு நிதிங்கிறது அந்த பாடம் முழுசுமே கடந்து போகக்கூடிய வார்த்தை. இதுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொன்னா சேமிப்பு, சேர்த்து வைக்கிற விஷயம், டெபாசிட் பண்ற விஷயம், கேபிட்டல் நம்ம கிட்ட தக்க வச்சக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, அப்படி இருக்கும்போது இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பாடத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது வைப்பு நிதி. உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா பொதுவாக மக்கள் என்ன கேட்பாங்க? உங்க கம்பெனியில கேபிட்டல் எவ்வளவு இருக்குது, என்ன சொல்ல போனா உங்க கம்பெனியுடைய பேலன்ஸ் எவ்வளவு கேட்பாங்களா மாட்டாங்களா? பாருங்க, இன்னும் அதை விடுங்க, நம்ம ஒரு கன்வென்ஷன் நடத்துறோம். கன்வென்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? ஒரு வைப்பு நிதி மாதிரி என்ன செய்யறோம்? ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். பாருங்க, ஒரு 15 லட்ச ரூபா அப்படின்னா முன்கூட்டியே ஒரு முன்ன பின்ன ஆகும். முன்கூட்டியே அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்க முடியும்? பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்படின்னா பரலோகம் போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த பரலோகம் போறதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? வைப்பு நிதியை நம்ம சேர்த்து வைக்கணுமா வேணாமா? டெபாசிட், கேபிட்டல், சேமிப்பு அப்படிங்கிற சொல்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்ம கூட பரலோகத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கணும். என்ன பரலோகத்துல போய் என்ன நம்ம சேர்த்து வைக்கிறது? ஏன்னா அந்த ஒரு பார்வையில தான் அந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா என்ன வேணுங்க? நமக்கு ஒரு விஷயம் செஞ்சாகணும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு விஷயம் செஞ்சாகணும். அப்படி பார்க்கும்போது அது என்னவா கூட இருக்கலாங்க. பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எண்ணங்களா இருக்கலாமா? நம்முடைய எண்ணங்கள் கூட இருக்கு அந்த விஷயத்துல.
அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் செய்கிறோம். அப்போ பரலோகம் போகணும்னா அதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கணுங்க, சேர்த்து வைக்கணுமா. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவர் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்குறோம், மலை பிரசங்கத்தில் பேசும்போது கூட முக்கியமான ஒன்று பேசுறார். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் என்கிற வார்த்தையை பேசுறார். நமக்கு தெரியும், மலை பிரசங்கம் எல்லாமே பார்க்கும்போது பரலோகம் போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குங்க. 5ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் பேசுகிறார், தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைத்து விடாதீர்கள். எங்க சொல்றாரு, எங்க சேர்த்து வைக்காதீங்க. பாருங்க, பூமியில அப்படி ஒரு வேலை சேர்த்து வச்சீங்கன்னா என்ன இருங்க, துரு பிடிச்சிரும். திருடர்கள் வந்து என்ன செஞ்சுவாங்க, திருடிக்குவாங்க. அப்போ உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு பாருங்க, பரலோகத்துல. அப்ப ஆண்டவர் பார்க்கும்போதுங்க 2 விஷயங்களை பேசுறாரு. ஒண்ணு, பூமிக்குரிய செல்வங்கள், அதாவது பூமிக்குரிய அந்த வைப்பு நிதியை பத்தி பேசுறாரு. வைப்பு நிதினா முன்கூட்டியே சேர்த்து வைக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பரலோகம் போகணும்னா நீங்க ஒரு பரலோகவாசிகளா இருக்கிறீங்க, உங்களுடைய வைப்பு நிதிகளோ உங்களுடைய செல்வங்களையோ நீங்க எங்க தான் சேர்த்து வைக்கணுங்க, இங்க இருந்து எங்க சேர்த்து வைக்கணுமா, பரலோகத்துல. அப்ப நம்ம எல்லாரும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன வருதுங்க, என்னுடைய டெபாசிட் பரலோகத்துல எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க, கடினமாக இருக்குதுங்களா? அப்படி புரிஞ்சிக்கும் போது நமக்கு கடினமாக இருக்கு. பாருங்க, பரலோகத்தில் என்னுடைய பேரில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது. நம்மளாம் இங்கே இருக்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பூமியில் என்னுடைய பேரில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாய்ப்பு எங்கே இருக்குதுங்க, பரலோகம்னு சொல்லும்போது பரலோகத்தில் எவ்வளோ இருக்கு டெபாசிட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு அப்படின்னா யோசனை பண்ண வேண்டியதாக பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை மையம், இந்த விஷயத்தை பார்க்கும்போது பாருங்க, அன்பான சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சுட்டு தான் சகோதரர் வந்து ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் ரீபிரிண்ட்ஸில் எழுதுறார். அப்படி எழுதும்போது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இவைகளை திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மேலோட்டமா பார்த்தோம்னா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு வசனத்தை மையமாக வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க, கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா சகோதரர் எழுதும் போது இப்படிதான் எழுதுறாரு, பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பார்க்கும்போது நம்ம கவனிக்கணும், அந்த பொக்கிஷம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அப்புறம் அந்த பொக்கிஷத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த பாடத்தினுடைய விஷயங்களை பார்க்கறதுக்கு அது உதவியா இருக்கும். அப்ப பாருங்க, அப்படி பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷம், பூமியில் இருக்கக்கூடிய வைப்பு நிதி, பூமியில் இருக்கக்கூடிய கேபிட்டல், இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம். அப்ப அப்படின்னா இது ரெண்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பொக்கிஷம்ங்கிற வார்த்தை எதனோடு சம்மந்தப்பட்டிருக்குது, பொக்கிஷம் அல்லது வைப்பு நிதிங்கிற வார்த்தை எதனோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு போடுவாங்க, வாசிக்கலாம். இப்ப நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல் இவை அனைத்துமே இந்த புதையல் என்ற வார்த்தையோடு உணர்வுபூர்வமாக சம்பந்தப்பட்டது. இந்த புதையல் என்ற வார்த்தையோடு இந்த வைப்பு நிதி என்ற வார்த்தையோடு சம்மந்தப்பட்டிருக்குதான். பாருங்க, நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல் இந்த உணர்வுகளுக்கு எந்த வார்த்தையோடு சம்மந்தப்பட்டிருக்குங்களா? புதையல், பொக்கிஷம்,
அப்ப நம்ம இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது நம்ம இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது இல்லைண்ணா. புதையல் எப்பயாவது பயன்படுத்துவோம். ஆனா நடைமுறையில பார்க்கும்போது நாம் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம், நான் சேர்த்து வைக்கணும், நான் இதை சேர்த்து வைக்கணும், நான் அதை சேர்த்து வைக்கணும், நான் அப்படிதான் எனக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க வார்த்தை சொல்ல பாருங்க, ஆறுதல் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க இந்த விஷயத்துல பொதுவா இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நான் சொல்றேன் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும், ஒரு விஷயத்த நம்பி இருப்பாங்க. நல்லா கவனி, ஒரு விஷயத்த நம்பி இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எப்படி பாருங்க, நம்மளுடைய இருதயமும் மைண்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய இருதயம் மற்றும் சிந்தை ரெண்டும் கனெக்டா இருக்குங்க. தினமும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த காரியத்தை குறித்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அப்படியே அதை நினைச்சுக்கிட்டே வாழ்வாங்க. சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த பொக்கிஷம் புதையல் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும், நிறைய ஆறுதல் கொடுக்கக்கூடியதா கூட இருக்கும். அது எதோட சம்மந்தப்பட்டிருக்குமா, இருதயத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏதோ ஒன்று இழந்துட்டோம்னா என்ன செய்யறோம், எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிறோம். பாருங்க எங்க கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அப்ப சேர்த்து வைக்கிற விஷயத்துல இருக்குங்க. ஒருத்தர் அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து வைக்கிறான்னு வைங்களேன், அவங்களுடைய எண்ணங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, வாசிக்கலாம். 2வது ஸ்லைட் போடுங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய திட்டம், இதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்குன்னு ஒரு எண்ணம், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை, எனக்குன்னு ஒரு திட்டம். இன்னைக்கு இந்த பூமியில போயிட்டு இருக்குதுங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த விஷயங்கள் போகுது. நான் ஒரு விஷயத்த நினைச்சிட்டேன் சேர்த்து வைக்கணும்னு, அது மேல நம்பிக்கை வச்சுட்டேன், அதுதான் என்னுடைய பிளான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இந்த பூமிக்குரிய விஷயத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்க பார்க்கிறோம். சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் புரியுதுங்களா? எண்ணங்கள் பாருங்க, இதுல புது பாயிண்ட் எங்க வந்துச்சு. பார்த்தோம் வைப்பு நிதின்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றாங்க, தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள். அப்ப எண்ணத்துக்கும் நாம சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்களா? இருதயத்துக்கும் மைண்டுக்கு என்ன இருக்குங்க, கனெக்ஷன் இருக்கு. பாருங்க இன்னும் பார்க்கும்போது அவர் முழு நம்பிக்கை எது மேலதான் வச்சிருக்காருன்னா சேர்த்து வச்ச பொருள் மேல. காணா போயிடுச்சுன்னா தெரியும், ஒரு பொருள் சேர்த்து வச்ச பொருள் காணாம போனா நமக்கு நல்லா தெரியும். வீட்டில் திடீர்னு நகை காணாம போகுது, நீங்க உலகத்தினுடைய விஷயத்தை அப்படி சொல்றாங்க. நீங்க நம்ம எப்படி இருப்போம் நம்ம தான் திங்க் பண்ணிக்கணும், நமக்குள்ளேயும் அது இருக்கும் தானே. அப்ப சேர்த்து வச்சது திடீர்னு காணாம போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த எண்ணங்கள் பாருங்க, எவ்வளோ எண்ணங்கள் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உழைப்பு கொடுத்து எவ்வளோ நேரங்களை நம்ம அதுக்காக செலவிட்டு அந்த ஒரு பொருளை அடைஞ்சிருப்போம் பாரு, அது திடீர்னு காணும். எப்படி இருக்குங்க பாருங்க. அது சொல்லும் போது அந்த மாதிரி பொருள் தங்கிட்ட இருந்துச்சுன்னா எண்ணத்திலேயே அப்படியே வளர்த்து வளர்த்து அந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சு அந்த அடைஞ்ச விஷயத்துல அப்படியே சந்தோஷமா எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. வாசிங்க 3வது ஸ்லைடு. இந்த ஒரு காரியம்தான் நம்மை மிகுந்த உத்வேகமாக வாழ்வதற்கு உதவி செய்கின்றது. இந்த ஒரு காரியம்தான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம். அந்த காரியத்துக்காக நம்மளுடைய எண்ணங்கள் பாருங்க அந்த வார்த்தைய. அப்ப இதுதான் நல்ல உத்வேகமா உடக்குமா, உற்சாகமா, என்கிட்ட இவ்வளவு இருக்குது, நான் சேர்த்து வச்ச விஷயம் இவ்வளவு இருக்கு, எனக்கு கவலை இல்லை, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா என் வாழ்க்கையை நடத்துறேன், உத்வேகமா ஓடுறேன் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க மூலதனமே பாருங்க. அதுதான் ஒரு ஆர்வமா ஒரு வேலையை செய்யறோம்னா ஏன் செய்யறோங்க, நம்மகிட்ட ஏற்கனவே எல்லாம் வச்சிருக்கோம், இதை நம்பி தான் இருக்கிறோம், இதுக்காக நம்ம வேலைக்கு போறோம் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது பார்க்குறோம். அப்ப சேர்த்து வைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான். அப்புறம் சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் பாடம் அப்படியே தான் இருக்கும், கவனிக்கும் கொஞ்சம். எண்ணங்கள், சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் பாருங்க. நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அது ஒரு முழு வளர்ச்சிக்கு போயிடும். முழு வளர்ச்சி என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு செல்வமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். ஆனா அந்த வளர்ச்சிக்கு பின்னணி என்ன இருக்குங்க, நம்ம மனசுல தோன்றின அந்த எண்ணம்,
அந்த எண்ணம் தான் ஒரு வளர்ச்சிக்கே நம்மளை கொண்டு போயிருக்கும். அந்த வளர்ச்சி தான் நமக்கு மூலதனமா இருக்கும். இதான் சகோதரர் சொல்றாரு. அப்ப பூமியில் வாழக்கூடிய அனைவருக்குமே அது இருக்குதா இல்லைங்களா? எப்படின்னா அவங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்ச விஷயத்தை வெளியே அப்படியே காமிக்கிறாங்க. அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதை குறித்து சொல்லும் போது சகோதரர் சொல்றாரு பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல. அநேக ஜனங்கள் தங்களுக்கு பொக்கிஷங்களை வைத்துள்ளனர். என்ன செய்யறாங்களாம்? பொக்கிஷங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்களாம் நிறைய. அன்பானவர்களே, இப்ப இன்னும் நம்ம திருச்சபை விஷயத்துக்கு வரல, நம்மளுடைய காரியத்துக்கு வரல, நம்ம பொதுவா பூமிக்குரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பின்னணி, அவங்க மனசுல ஏற்படக்கூடிய எண்ணத்தினுடைய முழு வளர்ச்சி, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோங்க, பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க நாள்தோறும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அன்பானவர்களே, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது பொக்கிஷத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படி பிரிச்சுக்கலாங்க? பூமிக்குரிய பொக்கிஷம், பரலோகத்துக்குரிய பொக்கிஷம். அப்படின்னா பூமிக்குரிய பொக்கிஷம் என்னன்னு பார்த்துட்டோம்னா பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். எதை சேர்த்து வைக்கணும், எதை சேர்த்து வைக்கூடாதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, ஒரு கேள்வி, இந்த பூமியில நம்ம எதை சேர்த்து வைப்போம்? நீங்க தான் சொல்லணும், நானே தான் நான் எனக்கு சொல்லிக்கணும். இந்த பூமியில எதை சேர்த்து வைக்கலாம்? எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் உள்ள இருந்தாலும் நமக்கு வெளியே தெரிய மாட்டேன். உடனே பாருங்க, ஒரு வீடோ ஒரு பொருளோ எதையோ ஒன்று வைப்போம். அப்ப பாருங்க, பரலோகத்தில் எதை சேர்த்து வைக்கணும்? நம்மளால பதில் சொல்ல முடியுதா? பரத்துல எதை சேர்த்து வைக்கணும்? பரத்துல நம்முடைய வைப்பு நிதி என்ன, நம்முடைய கேபிட்டல் என்ன, நம்முடைய டெபாசிட் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால உடனடியாக பதில் சொல்ல முடியுதா? ஒருவேளை தெரிஞ்சு கூட இருக்கலாம், ஆனா இதுதான் தெரியாம கூட இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம். பாருங்க, அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, பூமிக்குரிய பொக்கிஷம்னா என்ன, பரத்துக்குரிய பொக்கிஷம்னா என்ன? இதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்ப பூமிக்குரிய பொக்கிஷம் என்னன்னு பார்த்தலாங்களா? பாருங்க, சகோதரர் லிஸ்ட் அவுட் பண்றாரு, சகோதரி வாசிப்பாங்க. இப்ப ஸ்லைட் போடலாம். செல்வம், வீடு மற்றும் நிலங்கள், புகழ், சமூகத்தில் வேறுபாடு உள்ள மனிதனாக காட்டிக்கொள்வது, நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் செல்வாக்கு எதிர்பார்ப்பது. பாத்தீங்களா? செல்வம், வீடு, நிலனா கூட நமக்கு புரியுது. பாருங்க, நம்ம சேர்த்து வைக்கிறோமான்னு பார்க்கணும், சேர்த்து வைக்கிறோமான்னு பார்க்கணும். அந்த வார்த்தையை கவனிக்கணும். பாருங்க, சேர்த்து வைக்கிறதுனா நாள்தோறும் இதே விஷயத்த மனசுல போட்டு போட்டு இன்னும் போய்கிட்டே இருக்கிற விஷயம், சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா புகழ் கூட பாருங்க வைப்பு நிதி மாதிரி தான். புகழ் கூட நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோங்களா, பூமியில் இருக்கிறவங்கள பத்தி பேசிக்கிறோம். இது நம்மளும் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப பாருங்க, புகழ் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல சேர்த்து வைக்க முடியுமா? புகழ ஒரே நாள்ல புகழ் கிடைக்குமா? அதுக்குன்னு பாருங்க, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க போட்ட திட்டங்கள், அந்த எண்ணங்கள் மீது வைத்த நம்பிக்கைகள், அதுக்காக உழைத்த உழைப்பு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகத்துல ஒருத்தர் உச்ச நிலைக்கு வராங்க, புகழுக்கு வராங்கன்னா, அந்த பூமியில அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்துப்பாங்க பாருங்க. அவங்களுடைய திங்கிங் எப்படி இருந்திருக்கும், அந்த மூளையில எவ்வளவு போட்டு அடக்கி வச்சிருப்பாங்க, அந்த கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாவது ஒரு புகழை தொட்டுறணும், புகழினுடைய உச்சிக்கு போயிடணும், நம்ம எல்லாரும் பார்த்து புகழணும். இந்த பூமிக்குரிய விஷயம் பாருங்க எப்படி இருக்கு. அப்ப அது கூட நம்ம சொல்லலாம். என்ன சொல்ல போனோம்னா, பொக்கிஷம் அப்படின்னா சமூகத்தில் வேறுபாடு உள்ள மனிதனாக காட்டிக்கொள்வது. அது என்னது? வேறுபாடு உள்ள மனிதனா, வித்தியாசமா காமிச்சிருது. இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர் கவனிக்கிறோம், நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி காமிக்கிறாங்க? இன்னைக்கு தங்களை வித்தியாசமா காமிச்சுக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாம் கூட்டம் எப்படி போகுதுங்க? அவர் வித்தியாசமா இருக்கிற விஷயத்தான் எல்லாம் கூட்டம் போகும். பாருங்க, அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்து இறங்குவாங்களே கீழே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க, சேர்த்து வச்சு புகழ் உச்சியில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், பயங்கரமான ஒரு புகழ் உச்சியில் இருக்கும்போது அதுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா நம்மளுக்கு புகழ் எப்படி வந்துச்சு, அவங்க எண்ணத்துல வருது, நம்ம இவ்வளோ இருக்கிறனால தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உதாரணமா எடுத்துட்டோம்னா இந்தியாவில் நிறைய பணக்காரங்களா இருக்காங்க. யாருங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிறைய பணம் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க, பாருங்க எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வைப்பு நிதி எப்படி இருக்குது பாருங்க. அதை கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட அவங்க வைப்பு நிதி என்ன ஆகக்கூடாது, ஆமா குறையக்கூடாதுங்க. அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா டெய்லி உழைப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. முழு நேரமும் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சா கூட என்ன ஆயிருங்க, அவங்கள தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தர் வந்துருவாங்க. தன்னை வித்தியாசமா காமிக்க முடியாது பாருங்க. அதுக்காகவே வேலை செய்வாங்க. அவங்க சமூகத்தில் வித்தியாசமான மனிதர்களாக தங்களை காட்டிக்கொள்வது, இது கூட ஒரு வகையான பொக்கிஷம் தான். அப்புறம் புகழ்ங்கிறது எல்லா இடங்களும் பொருந்தாது, ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் அவங்க மத்தியில் ஒரு செல்வாக்கை எதிர்பார்க்கறது. தன்னை வந்து என்ன நினைக்கணும், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய சமுதாயம் என்னை எப்படி நினைக்கணும். இவர் பாருங்க எப்படி இருக்கிறார், செல்வாக்கா. அந்த செல்வாக்கை எதிர்பார்க்கணும். இவர்கிட்ட தான் இருந்தாலும் போகணும், பண்ணணும் பாருங்க. இதெல்லாம் பூமிக்குரிய விஷயம். நான் சொல்றது செல்வாக்கு எதிர்பார்க்குற விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்குரியவைகளில் நிறைய விஷயங்கள் தங்களுக்கு அது பொக்கிஷங்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய கூட்டுத்தொகை, அது சேர்த்து வைக்கக்கூடிய காரியம், அதெல்லாம் பார்க்கும்போது அதன் மீது நாட்டங்களும் எண்ணங்களும் அதிகமாக காணப்படும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப பாருங்க, ஒரு காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாங்க, பூமியில என்ன ஆகும்னு சொல்லிட்டார். என்ன ஆயிருங்களாம், துரு பிடிக்கும், பூச்சி என்ன பண்ணுங்களாம், இதெல்லாம் அடையாளமா அப்படி சொல்லிட்டு போறாங்க பாருங்க. இப்ப செல்வமோ வீடோ இருக்குதுன்னா அதை பயன்படுத்தலாம் என்ன ஆகும், ஒரு சொத்தை வாங்கிவிட்டோம் அதை அப்படியே கடந்துட்டா என்ன ஆகும், அதில் இருக்கிற இரும்புலாம் என்ன ஆகும், நீங்க நேரடியாக எடுத்து கூட பாருங்க என்ன ஆகும். ஆமா, எல்லாம் தூர் பிடிச்சிரும், கரையா என்ன பண்ணிடும். ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக சொல்றோம். இப்படி எடுத்துட்டாலுமே புகழ்ங்கிற வார்த்தைக்கு எப்படி எடுக்க முடியுமா? புகழ் ஏதாவது பூச்சி அரிக்குமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் வார்த்தை, எல்லாமே அதே விஷயத்துக்குள்ள தாங்க இருக்குது. ஒரே இரவுல என்ன ஆகும்னா இல்லாம போயிருமா புகழ். அது எப்போது ஆகுன்னா யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பெரிய ஏமாற்றங்கள் பாருங்க. வாசிக்கலாம் அடுத்த ஸ்லைடு. அது ஏமாற்றங்களை அவர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். காரணம் அவை அனைத்தும் பூமிக்குரியவைகளே. அது எப்படி இருக்கும் என்றால் மாயையான பபுள்ஸ், கேள்வி செய்யக்கூடிய மாயையாக இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் சிறிது அளவு திருப்தி அளித்தாலும் அவை நிரந்தரமானவைகள் அல்ல, தற்காலிகமானவைகள். கடைசியாக இதயத்தை ஒடுக்கி உடைத்து ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போவதாக இருக்கிறது. இது எப்பொழுதும் அவர்களை விட்டு போகும் என்று தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையை இது பாழாக்கி விரக்தி அடைய செய்யும். மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தி உயர்ந்த நம்பிக்கையின் காரணமாக மிகுந்த கவனத்துடன் உழைத்து சேகரித்து வளர்க்கப்படுகிற செல்வம் ஒரு நாள் இரவில் மறைந்துவிடும். அவர்களுடைய புகழ் நிலையற்றது. பாருங்க, அந்த வார்த்தை சகோதரர்கள் குறிப்பிடுறாரு பாருங்க. மேல ஃபர்ஸ்ட் பேரால பார்க்கும்போது அது வந்து அவர்களுக்கு பபுள்ஸ் போல இருக்குமா. பபுள்ஸ்னா என்னங்க? பபுள்ஸ் என்னவங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே போற மாதிரி போவோம், திடீர்னு இடமே தெரியாது, தடையுமே சுவடே தெரியாது, வெடிச்சு போயிடும். பாருங்க, இவர்களை விட்டு போறது இவங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையே பாழாகி ஒரு விரக்திக்குள்ள போயிடும் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அவங்க வச்ச உயர்ந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் என்னவங்க போயிடும் சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. 20 லட்சம் ரூபாயில வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்ப அதுல அவருடைய எண்ணத்தினுடைய வளர்ச்சி இருக்குதா இல்லைங்களா? அது இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, மனசு என்ன ஆகும்? அந்த சேர்த்து வச்சிருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த எண்ணங்கள் எவ்வளவு தூரம் சித்தையில ஓடும் பாருங்க. ஐயோ, நான் இவ்வளவு சேர்த்து வச்சேன்,
இந்த வீடை வாங்கினேன், இந்த வீடு இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த எண்ணங்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த எண்ணங்கள் தான் எனக்கு பொக்கிஷம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு தூரம் சிந்திரும், ரெஸ்டே இல்லாமல் அந்த எண்ணங்கள் போயிட்டு இருக்கும். பாருங்க, நம்ம அந்த எண்ணங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்கணும். சேர்த்து வைக்கிறதுல முக்கியமானது வைப்பு நிதி, அந்த எண்ணங்கள். அப்போ ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சே ஆகணும்னா போய் 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 கடைசியில் அடைஞ்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாருன்னா ஏதோ ஒரு விதத்துல அழிஞ்சு போயிடும். பாருங்க, நினைச்சு பாருங்க. ஏன்னா கடைசியில இந்த கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்ல நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். எத்தனையோ பணக்காரங்க என்ன ஆயிட்டாங்க, வாஸ் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ எண்ணங்கள் இருந்திருக்கும், இந்த எண்ணங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்திருக்கும், அவங்க போட்ட வைப்பு நிதி எப்படி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, நமக்கு தெரியும். அதே மாதிரி போர் வந்துச்சுன்னா, ஏதாவது போர் வந்தா கூட தெரியும், வார் வந்துச்சுன்னா அதுல கூட நடக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிட்டு அந்த நிலைமையிலிருந்து ஒரு இரவுல கண்ணமைக்கும் பொழுதுல விழுந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனும் பணக்காரனும் பக்கமே உட்காந்துருந்தாங்க. இந்த குஜராத் நிலநடுக்கம்லாம் கூட பார்க்கும்போது அப்படி பக்கம் பக்கமே 2 பேருமே உட்காந்துருக்கிறாங்க. 2 பேர்கிட்டுமே ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்துக்கு இருப்பார், கொஞ்ச காலத்துக்கு தான் அனுபவிச்சார். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நம்ம பொக்கிஷம் பொக்கிஷம் பூமியில சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த பொக்கிஷம் நம்மள வந்து என்ன பண்ணுது பாரு. ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருன்னு வச்சுங்க, சின்ன வயசுல இருந்து என்ன பண்றாங்க, அதற்கான உடற்பயிற்சி எடுக்கிறாங்களா, நல்ல எக்ஸசைஸ், நல்ல பாடி எல்லாம் ஃபிட்டிங்கா வச்சுக்கிட்டு நல்ல கோச்சிங் பயிற்சிலாம் எடுக்கிறார். பெரிய ஓட்டப்பந்தயம் வரும், ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம், அதுல ஓடக்கூடிய தூரம், எட்டக்கூடிய விஷயம், தோல்வி அடைஞ்சிட்டார். அதை போய் தொட முடியல, ஃபர்ஸ்ட் வர முடியல. உடல்ல ஏதோ ஒரு பாகம் செயலிழந்துருச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ்வளோ வருஷமா தன்னுடைய எண்ணங்களை வந்து சேர்த்து வச்சு பொக்கிஷம் மாதிரி வச்சு வச்சு கடைசியா ஒலிம்பிக்கு முந்தின நாள் கால் உடஞ்சி போச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பாடி ஃபிட்னஸ் எப்படி எவ்வளோ நாளாக அதை ரெடி பண்ணியிருப்பார், நேரங்கள்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பார் பாருங்க. கம்ப்ளீட்டா வேஸ்ட்டுங்க, ஒரு இரவுல எல்லாம் க்ளோஸ். அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த மாதிரியான பூமியில நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய எண்ணங்கள் கடைசி வரைக்கும் ஓயாம என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, நம்ம பார்க்கும்போது ஒரு வைப்பு நிதி, பொக்கிஷம், எண்ணங்கள். இந்த வைப்பு நிதி பொக்கிஷம்ங்கிறது எண்ணங்களோட கனெக்ஷன் ஆயிருக்குது. ஆனால் அந்த எண்ணங்கள் கடைசி வரைக்கும் வேஸ்டாக தான் போகுது அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் அங்கே சொல்றதா சகோதரர் ரிசல்ட்ஸ் எழுதுறாரு பாரு. இன்னொன்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சில மாதங்களோ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது பார்த்தீங்களா. 2 ட்ரெயினோ 3 ட்ரெயினோ எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆனிச்சு. அதில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, 294 பேர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நடக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா, இதுல இருந்தவங்க எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருந்திருக்கும். இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும். ஏதாவது ஒண்ணுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுல எத்தனை பேர் தங்களுக்கு புகழ் இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து சமுதாயத்தோட தங்களை வித்தியாசமா காட்டிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா எத்தனை பேர் வந்து செல்வாக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பாருங்க, இந்த இறந்த அத்தனை பேருக்குமே என்ன இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏதோ ஒரு வைப்பு நிதிக்காக கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஓடக்கூடிய ஓட்டம் இருந்திருக்குமா இல்லைங்களா, கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த ஓட்டம் என்ன ஆயிருக்குங்க, இப்ப போயிடுச்சு பாருங்க. அதனாலதான் வேதத்துல சொல்லப்படுறது, ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய, அப்பனா லிட்டரலா அங்க ஜீவனை சொல்லுங்க. ஏன்னா மனுஷனா பிறந்தா என்ன ஆயிடுவான், ஒரு நாளைக்கு இறந்து தான் போவான். ஆனா அவர் சொல்றது பாருங்க, அவனுடைய எண்ணங்கள் ஆதாயப்படுத்துதல், எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு தேவை, இவ்வளவு சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அதை நம்பி இருக்கிற விஷயம் பாருங்க. இதை தான் அங்க சொல்றது. ரயில் விபத்துல பார்க்கும்போது உதாரணமா ஒருத்தர் இப்படி இருந்ததான்னு வச்சுங்க, 1 கோடி ரூபாய் கேபிட்டல் வச்சிருக்காரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, செத்து போனவர்ல பொக்கிஷம் அவருக்கு என்ன, 1 கோடி ரூபாய் ஒரு கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சிருப்பார். உதாரணமா சின்ன வயசுல 20 வயசுல இருந்து அவருடைய எண்ணம் ஓடி இருக்கும் அவர் பெரிய லெவல்ல வரதுக்கு. இப்போ ஒரு 40 வயசுல அவர் செத்து போயிருக்காருன்னு வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு தான், நம்ம எதுவும் உண்மையா சொல்ல. அப்ப அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதற்காக ஓடி நல்லா சம்பாதிச்சு அதை அடையணும்னு நினைக்கும் போது
எண்ணங்கள் என்றது கூட அவர் இல்லைங்க. பாருங்க அவருடைய சூழ்நிலை என்னவா இருந்திருக்கும் பாருங்க. அதனாலதான் சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு மாயையான பபுள்ஸ், குமிழ், அது எப்ப வெடிக்குன்னு தெரியாது. அந்த பபுள்ஸ் எவ்வளவு தூரம் போகும் நமக்கு தெரியுங்களா? ஒரு முட்டை விடுறாங்க பத்தியா, முட்டைன்னு சொன்னதான் நமக்கு புரியுது. அது எவ்வளவு தூரம் போகுங்க? இதை காத்து அடிக்கிறதோடு போவோம். கனமான காத்து அடிச்சதுன்னா என்ன ஆகுங்க பாருங்க, ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அப்ப சகோதரர் அங்க தெளிவா சொல்றாரு பாருங்க, மிகுந்த கவனத்துடன் வாசிக்கலாம். அந்த மிகுந்த கவனத்துடன் உழைத்து சேகரித்து வளர்க்கப்பட்ட செல்வம் ஒரு இரவில் மறைந்துவிடும். உங்களை உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் சமூக கௌரவம் சிறிது நேரத்தில் உங்களை மிக குறைந்த இருக்கைக்கு தள்ளலாம். பாருங்க கௌரவம் இருக்குது இல்லைங்களா, இது கூட வைப்பு நிதி. இதை கூட பாருங்க, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவோம் நினைப்போம், அது ஒரு பொக்கிஷமா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இமை பொழுது, சிறிது நேரத்தில் உங்களை என்ன செய்யுங்களாம், உங்களை வந்து மிக குறைந்த இருக்கைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அதனால தான் பார்க்குறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்குறோங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். திருச்சபை மத்தியில் இதெல்லாம் நடக்குமா? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. நமக்கு மத்தியில் நடக்குமா? திருச்சபை நாம தான், நமக்கு மத்தியில் நடக்குமா? எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மிகுந்த கவனத்துடன் உழைத்து சேகரித்து வைக்கப்பட்ட செல்வம் ஒரு நாள் என்ன ஆயிருங்க, மாறிடும். உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் சமூக கௌரவம், இது இங்கேயெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். சிறிது நேரத்தில் என்ன ஆயிருங்க, குறைஞ்சு போயிடும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உட்காரும் போது எங்க உட்காரணும்னு சொல்றாரு. ஒரு ஃபங்க்ஷன்ல உட்காரும் போது பின்னாடி உட்கார சொல்ற, அப்படின்னா முன்னாடி உட்கார கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த எண்ணங்கள், தாழ்மையான எண்ணங்கள் நம்மளை பின்னாடி உட்கார வைக்கும். அதனால முன்னாடி வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொல்ல. பாருங்க அந்த விஷயங்கள்லாம் பாருங்க, அந்த எண்ணங்கள் வந்து பிரதிபலை கூடிதான் இருக்கணும். பாருங்க இன்னொன்று கூட வாசிக்கலாம், இன்னொரு ஸ்லைடு. மேலும் உங்கள் பெயர் தீயவர் என்று தூக்கி எறியப்பட்டு நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படலாம். பாத்தீங்களா, அதுதான் உண்மை. ஒரு நாள் சூழ்நிலைக்கு எப்படிங்க, புகழ் மூலம் எனக்கு வரக்கூடிய பேரு ஒரு நாள் சூழ்நிலை என்ன ஆகும், நம்மளை கெட்டவன் சொல்லிவிடுமா. அதுதான் உண்மை. ஒரு நல்லவங்கிற விஷயத்தை எப்படி சொல்லணும், உதாரணமா ஒருத்தர் ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டு நல்லவங்க வீட்டில் போட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்தது யார் நிரபராதி குற்றவாளிங்கிறது அடுத்த விஷயம். சமூகம் எப்படி பார்க்குங்க, அங்கேருந்து நாய் வந்துடும், வந்து மோப்ப முடிக்கும், பொருளை பார்த்துட்டு இவர் தான் சொல்லிவிடும். அப்போ பாருங்க, ஒரே நாளில் ஒரு இரவுல என்ன ஆயிருதுங்க, எல்லாமே கௌரவம் க்ளோஸ், புகழ் போயிடுச்சு. அப்போ பாருங்க, இப்படி நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அன்பான சொல்லு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சமூகத்தில் எப்படி இருந்திருப்பார், ஒரு நல்ல ஒரு மாதிரி இருந்திருப்பார். எப்படி வேணுமானாலும் சூழ்நிலைகள் மாறும். மேலும் உங்கள் பெயர் தீயவர் என்று தூக்கி எறியப்பட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒதுக்கி வைக்கப்படலாம். வீடு மற்றும் நிலங்கள் படிங்க. அடுத்து வீடு மற்றும் நிலங்கள் மற்றும் கவனமாக பதுக்கி வைக்கப்பட்ட உடைமைகள் இருப்பின் சுத்தியலின் கீழ் மறைத்து போகலாம். எல்லாம் உடைக்கப்பட்டு போயிருங்கிறார், சுத்தியலின் கீழ். அப்ப இல்லாம போயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாசிங்க. நீண்ட காலமாக நம்பி வந்த நண்பர்கள் திடீரென்று குளிர்ச்சியாகி உங்களை புறக்கணித்து உங்கள் எதிராளியாகவும் மாறலாம். பாத்தீங்களா, நீண்ட காலமாக நம்பி வந்த நண்பர்கள் குளிர்ச்சியாகி என்றால் என்ன அர்த்தங்க? குளிர்ச்சின்னா என்னங்க, அவங்களுடைய அன்பு என்ன ஆயிடுச்சுங்க, தணிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்ப நண்பர்களை நீங்க என்ன நினைக்க கூடாது, பொக்கிஷம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அடுத்தது அவ்வளவுதாங்களா. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய வளர்ச்சி நிலை அடைவதற்கு ஒரு உடனே வந்து பிளான் பண்றது கிடையாதுங்க. ஒரு திட்டம் உடனேலாம் போடவே மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு திட்டம் போட்டு அதை ஒரு நம்பிக்கை, அது மேல நம்பி வாழ்ந்து அந்த நம்பிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் படுற சந்தோஷம் பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ நாள் இருக்கிறது ஒரே செகண்ட்ல அழிஞ்சு போயிடும். அப்ப பாருங்க, தங்களுடைய இளமையிலேருந்து திட்டமிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர் அது ஒரே நாள் அவங்க திட்டமிட்டதெல்லாம் என்ன இருங்க சாம்பலா போயிடும். இன்னும் அநேக உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம சத்தியத்துக்கு அறுவடை இதை வகுப்புல கூட சத்தியத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் தான். நீங்கள் பூமியில் இருக்கிறத தேடும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வார்த்தைகளை தேடி பாருங்க,
தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதன் மாதிரி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ கொரோனா வந்துச்சு, கோவிட், இத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியுமா? பபுள்ஸ் மாதிரி, யார் என்ன நடக்குன்னு தெரில, எப்போ வெடிக்குன்னு தெரில. அப்போ பாருங்க, பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லிட்டா பாருங்க எப்படின்னு. பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடம் எப்படி சுக்குநராக போகுது பாருங்க. எப்போ என்ன நினச்சி கட்டியிருப்பாங்க? இந்த கட்டடம்லாம் கட்டும் போது என்ன நினச்சி கட்டியிருப்பாங்க? எப்படி கட்டியிருப்பாங்க? பயங்கரமாக டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க. தங்களுடைய முழு எண்ணங்களும் முழு பொக்கிஷம் மாதிரி நினச்சிருப்பாங்க அது. ஆனால் அதெல்லாம் எப்படி காமிக்கிற தேவன் பாருங்க, இது எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. அது மக்களாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒன்றுமே இல்லைங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பூமிக்குரிய பொக்கிஷமாக இருக்குது. இந்த பொக்கிஷத்தை வச்சுட்டு இருக்கும்போது பார்க்குறோம், திருச்சபையின் பிள்ளைகள் இந்த பொக்கிஷத்தை ஆசைப்படுறாங்களா? வைங்க. இப்படி ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்க, இன்னைக்கு அங்கேயே அப்படித்தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்மளும் ஆசைப்பட்டோம்னா நம்மளும் எங்கே தான் இருக்கிறோம். உதாரணம் சொல்ல போனோம்னா வீடு மற்றும் நிலம் அப்படின்னா நம்ம உடனே வீடு இருக்கக்கூடாதா? இப்போ நம்ம ஒரு குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரலைங்க. அந்த கோணத்தில் நம்ம இந்த சப்ஜெக்ட் கொண்டு போகல. அந்த எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு போக நாம் சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் அதிலே சொத்து 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 இப்படி அடிக்கிட்டு போனால் சில நேரம்லாம் எங்கே போயிடுச்சுங்க, எல்லாம் பொக்கிஷமெல்லாம் அங்கே போயிடுச்சு, பூமிக்குரிய பொக்கிஷமாக போயிடுச்சு. அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி ஓடுது? புகழ் கூட அப்படிதான். இந்த அழைப்புகள் வந்ததுக்கப்புறம் நாம் கூட எதிர்பார்ப்போமா மாட்டோங்களா? புகழ் நம்ம மனசுக்குள்ள தான் தெரியும். இப்போ சபையில் கூட புகழ் எதிர்பார்க்க மாட்டோமா? எதிர்பார்க்குறோம். உண்மையான பரிசுத்தவான்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த புகழ் அடையணும், நம்மளை 4 பேர் அப்படி பார்க்கணும், வித்தியாசமாக பார்க்கணும், செல்வாக்கு மாதிரி நம்மள இருக்கணும், நம்மளை கேட்டு எல்லாமே பண்ணி நம்மக்கிட்டே வரணும். இந்த எண்ணங்கள் அழிஞ்சிரும். இப்போ பாருங்க, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். என்னதான் நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு வெளியே சொல்லுவோம், ஆனால் என்ன இருக்குங்க உள்ளுக்குள்ள? புகழ், கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் நம்ம இருதயத்தில். அதனால தான் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கு? அப்ப பாருங்க எப்படி இயேசுக்கு சொல்ற விஷயம் பாருங்க. நீங்க வெளியே சொல்லுவீங்க, உள்ள என்ன வச்சிருக்கிறீங்க? சமூகத்துல வேறுபாடு உள்ள மனிதனாக காட்டிக்கொள்வது. பாருங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் இங்கேயும் என்ன பண்ணுங்க வரும். ஒரு நாள் அது என்ன ஆயிருங்க, மாறி போயிரும், நிர்மூலமாகிரும். இந்த பூமிக்குரிய நிலையா இருக்காது. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, பொக்கிஷம்னா என்ன பாருங்க. அதுல நம்மளுடைய எண்ணங்கள் தான் பொக்கிஷம். ஒருத்தர் பெருசா சொத்து சேர்த்திருக்காருன்னா அதனுடைய மூலதனம் என்னங்க? அவருக்குள்ள இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம். ஒருத்தர் புகழ் வருதுன்னா அதனுடைய மூலதனம் என்னங்க? அவருடைய எண்ணம். இந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய அதனுடைய மூலதனமே என்னதாங்க? எண்ணங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எதை சேர்த்து வைக்கக்கூடாதுன்றது, பூமிக்குரிய எண்ணங்களை சேர்த்து வச்சிடாதீங்க, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப பாருங்க, அந்த சேர்த்து வைப்பதற்கான மூலதனமே எண்ணங்கள் சொல்லும் போது நீங்க அந்த எண்ணங்களை நீங்க மாத்தி வைங்க, அவ்வளவுதாங்க சொல்ல வர்றாரு. அப்படின்னும் போது பாருங்க, பூமியில பொக்கிஷங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. அது ஒரு நாள் பெருசா பெருசா அடுத்தவர்களுக்கு பார்வைக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிருங்க, ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த மாதிரிதான் ஒருத்தர் பெரிய நிலையில இருந்துட்டு அந்த எண்ணங்களை போட்டு போட்டு வளர்த்து அந்த வைப்பு நிதி, அந்த ஒரு பெரிய விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு அது மாறும்போது திடீர்னு ஒரு புயல் அடிச்ச மாதிரி தான். புயலுக்கு மத்தியில சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு புயலுக்கு மத்தியில ஒரு கடல்ல ஒரு படகு கப்பல் இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ஏதாவது கரைக்கு போகுமா? போகாது. அப்ப பாருங்க, உண்மையிலே இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. திருச்சபையின் பிள்ளைகளா இருக்க நமக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையின் அடித்தளம் என்ன, நாம் போய் சேரக்கூடிய விஷயங்கள் எது, உலகம் எப்படி இருக்குது, உலகத்துக்கு உண்டான முடிவு என்ன அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தெரியும்.
இன்னைக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது, ஆனால் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது? அதே நேரத்தில் எண்ணங்கள் வந்து ஒருவேளை பூமிக்குரிய விஷயத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு புயல் மாதிரி அடிச்சதுன்னா கடலுக்குள்ள இருக்கிற படகு மாதிரி அல்லது கப்பல் மாதிரி என்ன ஆயிருங்க, எந்த திசையில எவ்வளோ சேதாரமாகும்னு தெரியாதுங்களாம். இப்போ இதுதான் சகோதரர் சொல்றாரு, உலகத்துக்குரிய வைப்பு நிதி, அந்த உலகத்துக்குரிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவு, இதை பத்தி விளக்குறாரு. மத்தேயுல தான் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷங்களை இந்த பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, பூச்சியாவது துருவாவது என்ன பண்ணும், திருடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, கண்ணம் விட்டு திருடுவாங்கன்ற. ஏன்னா எப்போ அது திருட வருவாங்கன்னு தெரியுங்களா? திருடங்க அப்படி தெரியாத மாதிரி தான், எப்போ என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்லும் போது பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பைபிள் ஒரு விஷயம் வார்த்தை இருக்குது, யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. எப்படி போயிருங்களா? இது கொஞ்ச காலம் தோன்றி புகை கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கு? அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காரியங்களை மாட்டிருக்காருன்னா, அப்ப திருச்சபையின் பிள்ளைகள் மாட்டிருக்காங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். பூமிக்குரிய காரியங்கள்ல செல்வம் புகழ் ஏதோ ஒரு காரியத்துல இப்படி மாட்டிருக்கிறவங்களா அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கு அநேகர் இப்படி இருக்கிறாங்க, நொந்து போய் அப்படி அந்த விஷயத்துல இருக்கிறாங்க. பெரிய லாஸ் வந்து மனசு நோக்கிற அளவுக்கு அப்படி எனக்கு எண்ணங்கள் அப்படி ஆயிடுச்சு. பெரிய லாஸ்லாம் இல்லை, எண்ணங்களே செயல்படலன்னு என்ன அர்த்தம்? பெரிய லெவலில் பின்னாடி லாஸ் ஆகலாம் இல்லை, நம்ம இப்படி நினைச்சோம் இப்படி ஆயிடுச்சு, தூக்கமே வரலையா அன்னைக்கு, மனசு பாரமா இருக்குது. ஏன்னா அந்த விஷயம் நடக்கல, அதனால அழிஞ்சு போற விஷயத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எண்ணங்கள் இந்த பூமிக்கான காரியத்துல விதைச்சிட்டு சோறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? நமக்கெல்லாம் அப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? நீங்க நம்ம அநேகர் என்ன பண்ணிட்டுக்கிறோம், ஏதாவது கேட்டோம்னா பிரதர் எனக்கு அப்படி ஆயிடுச்சு பிரதர், இப்படி ஆயிடுச்சு பிரதர். ஆனா அந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டது யாருடைய பொறுப்பு? பூமிக்குரிய விஷயத்த நம்ம வந்து காரணமா சொல்றோம், ரீசனா சொல்றோம். ஆனா அந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டது யார் கையில இருந்துச்சு? பாருங்க, எந்த திசையில் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா போறதுக்கு? அப்படிப்பட்டவங்க குறிச்சுதான் இங்க சொல்றாரு, அங்க அவர்கள் பரலோக வைப்பு நிதி கொண்டு போக என்ன வேணும் அப்படிங்கிறாரு. பாருங்க, இவ்வளவு நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சோர்ந்து போய் உடஞ்சி போய் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நமக்கு மட்டுமே அது கிடைச்சிருக்குது. அதுக்கு பாருங்க சகோதரர் அந்த ஸ்லைட்ல சொல்ற விஷயங்களை பாருங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, இவர்களுக்கெல்லாம் தேவனின் வார்த்தை விசேஷித்த பலத்துடன் தோன்ற வேண்டும். அவர்களை தங்கள் சுமைகளோடும் உடைந்த இருதயங்களோடும் தன்னிடம் வரும்படி அழைக்கும்போது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமயமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மையிலே ஆண்டவர் வந்து யாருக்கு தான் வைத்தியம் தேவைன்னு சொல்றாரு? பிணியாளர்கள். அப்ப கண்டிப்பா கவனித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு எண்ணத்துல பூமிக்குரிய காரியத்துல ஓடி தோல்வி அடைந்து சோர்ந்து போய் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சோர்வுற்று இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குங்களா? விசேஷித்த பலத்துடன். பலம் இல்லாமல் போயிட்டாங்க, இப்ப என்ன தேவைப்படுதான்? விசேஷித்த பலம். அதனால் தேற்றப்படணும். இன்னைக்கு நாம சபையில எத்தனை பேர் கூடியிருக்கோம் பாருங்க, நம்மளுடைய இருதயங்கள்லாம் சரியா இருக்குதா? எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில நொந்து சோர்வடைந்து பாதிக்கப்பட்டு வந்து உட்காந்துருக்குமா இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில், நம்ம இந்த லெவலில் சொல்ல வரல, ஏதோ ஒரு வகையில் ஆகுதுங்களா? அது பூமிக்குரிய எண்ணங்கள் கனெக்ஷன் இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கோம், நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குங்களா? இன்னைக்கு கூட அப்படிதான் உட்காந்துருக்கோம். விசேஷித்த பலம் தேவை. அது தேவனுடைய வார்த்தை. அது எந்த வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:18 வாசிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பக்கமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள் என்ன பண்றாங்களாம்? ரட்சிக்கிறார். அப்ப ஏற்கனவே இந்த பூமிக்குரிய காரியத்துல தங்களுடைய இருதய எண்ணங்களை விதைத்து தோல்வி அடைந்து எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு இருக்கும்போது அதை தேற்றுவதற்கென்று ஒன்று இருக்குது. அது பேர் தானங்க தேவனுடைய
வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்துல கடந்து போகும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கீலேயாத்தின் பிசின் தைலம் போல இருக்குமா. கீலேயாத்தின் பிசின் தைலமுக்கு ஒரு விசேஷம் இருக்குங்க. இதை நீங்க நம்ம பாடத்துல ஏற்கனவே பார்த்துருப்போம். கீலேயாத்தினுடைய பிசின் தைலம், அந்த தைலத்துக்கான ஒரு அபூர்வமான விஷயம், இந்த மரத்துல இருந்து வரக்கூடியது ஒரு தைலம், அது விசேஷமானது. ஏன்னா யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா யோசேப்பை பார்க்கும்போது உச்சிதமான பொருட்களை என்ன கொண்டு போறாரு, கீலேயாத்தின் பிசின் தைலம். அப்ப அந்த தைலத்துக்கு எப்படின்னா என்ன விசேஷம்னா, ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த தைலத்தை பூசினா என்ன ஆகும், உடனே குணமாகும். ஏன்னா எரேமியால கூட படிக்கிறோம் பாருங்க, எரேமியா 8:22 வாசிக்கலாம். கீலேயாத்திலே பிசினின் தைலம் இல்லையோ, இரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. பாருங்க, அப்ப பாருங்க, ஒரு வைத்தியன்னா என்ன கையில் வச்சிருப்பாருங்க அந்த காலத்துல, பிசின் தைலம் தான். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஒரே மருந்து எதுங்க சுகம் கொடுக்கக்கூடியது, ஒரே மருந்து பிசின் தைலம். அந்த நேரத்துல பாருங்க, தைலம் போல எது இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏறக்குறைய 4000 வருஷம் ஒரு காலத்துல நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாம அதனால மரணத்துக்குள்ள போனவங்க, அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்ன பண்ணுங்க, என்ன, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்கிறார். ஒரு நுகத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் மற்றும் வாழ்க்கை இருக்குது பாருங்க. அப்ப இது போல இந்த மாதிரியா ஏதோ ஒரு விஷயத்துல இனி இந்த வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரே மருந்து எதுங்க, கீலேயாத்தின் பிசின் தைலம் போல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூட சகோதரங்க சொல்றாரு. அது படிங்க சிஸ்டர், ஸ்லைட். வாழ்க்கை போராட்டத்தில் சோகத்துடனும் ஏமாற்றத்துடனும் ஓய்வுக்காகவும் ஆறுதலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் குணமடையும் கிறிஸ்துவிடம் வருபவர்களுக்கு அவருடைய அன்பும் அவருடைய விலை மதிப்பற்ற வாக்குறுதிகளும் கீலேயாத்தின் இனிமையான தைலம் போல வருகின்றன. வாழ்க்கை பெருங்கடலில் புயலால் அடித்து செல்லப்பட்ட பல கடற்படையினர் நம்பிக்கை இழந்து இந்த அனுபவங்களே தங்களை நித்திய புகலிடத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழிமுறையாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர். அங்கே மட்டுமே உண்மையான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் காணலாம். உண்மையான பொக்கிஷம் பூமியின் சிறந்த பொக்கிஷங்களை விட மிக அதிகம். பாருங்க அன்பானவர்களே, இந்த பாடம் எழுதும் போது எப்படி எழுதியிருப்பார்னா, தேவன் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் அன்று நடந்த அனுபவங்கள் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதான் அங்கே சொல்லும் போது கடல் படையினர் மாதிரி அடித்து செல்லப்பட்ட நிறைய பேரின் அனுபவங்கள், வாழ்க்கை என்ற பெருங்கடல்ல புயல் மாதிரி கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள்லாம் இருந்திருக்குங்க. அந்த கடல் படையினருடைய விஷயத்தை அங்கே சொல்றாரு, அதை எழுதுறாரு. அப்படியே இந்த கேள்விப்பட்ட விஷயத்த அங்கே மட்டும் உண்மையான எப்படி இருக்குங்களாம் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும், உண்மையான பொக்கிஷம் பாருங்க, எனக்கு பூமியின் சிறந்த பொக்கிஷங்களை விட மிக அதிகம் அப்படின்றாரு. அப்போ உண்மையான பொக்கிஷம்னு பார்த்துட்டோம்னா அது யார் தான், எதுதான், தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப நாம் எல்லோரும் எதன் மீது பொக்கிஷம் வச்சிருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல் இருந்து இந்த பூமியில ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டாரு. அந்த மனிதனை ஈடு கட்டக்கூடிய ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா என்னதான் சொல்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், சத்தியம். பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இதை வச்சுதான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு சம்பவம் சொல்றாரு பாருங்க. அவருடைய சமகாலத்துல வாழ்ந்த ஒரு ஐரோப்பிய போர் வீரர், அவரு தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும் போது நிறைய விஷயங்களை இழந்துட்டார். ஏன்னா அவர் எதை நம்பி இருந்திருக்காருங்க, அந்த போர் வீரர் பூமிக்குரிய விஷயங்கள், எண்ணங்கள், பூமியில வைப்பு நிதியை போட்டார், பயங்கரமா எல்லாம் அழிஞ்சு போச்சு, லட்சியம் அழிஞ்சிருச்சு, அவருடைய எல்லா விஷயங்களும் இழந்துட்டார், பெரிய லாஸ். இழந்துட்டு கடைசியா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. அவர் என்ன முடிவுக்கு போயிட்டாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போயிட்டார், சூசைட் பண்றதுக்கு போயிட்டார். அப்ப அந்த டைம்ல தேவனுடைய வார்த்தைகள்லாம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் பாரு. அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம பார்க்குறோம், என்ன சொல்லியிருக்காங்க, தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் சொல்றாரு. அப்படியே தலைகீழ் மாற்றம் அவருடைய வாழ்க்கை. சாக போறவர் திருப்பியும் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் விசேஷித்த பலத்துடன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் வந்ததாக அங்க சொல்றாரு, சகோதரர் சொல்றாரு. அப்ப பாருங்க,
எப்படின்னா கீலேயாத்தின் தைலம் போல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் கடந்ததுக்கு அப்புறம் பாருங்க, வாசிங்க பிபிடி. அதற்கு பிறகு அதற்கு பிறகு இத்தகைய தலைகீழ் மாற்றங்களை சந்திக்க தேவன் ஏன் அனுமதித்தார் என்பது இப்போது தனக்கு தெரியும் என்று கூறினார். அது தன்னைத்தானே வழி நடத்துவதாலும் இந்த அன்பான ஒருவர் இப்போது தனது சோகமான அனுபவங்களில் எப்படி மகிழ்ச்சி அடைகிறார், மேலும் அவர் மிகப்பெரிய விலை உயர்ந்த முத்து ஈடாக பெற்றார் என்பதை உணர முடியும். அதை தவிர மற்ற எல்லா பொக்கிஷங்களும் அற்பமானவை. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் தான் எப்படி இருக்குங்க, மிகப்பெரிய பொக்கிஷம். அப்போ அது அனுபவங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி வாங்கிட்டோம், நம்ம கூட வாங்கியிருக்கிறோம். பெயர் சபையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை வாங்கணுங்களா? நிறைய நம்மளுக்குள்ள பாரமாக இருந்திருக்குமா? நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். நமக்கு கூட கீலேயாத்தின் பிசின் தைலம் கிடைச்சிருக்குங்க. அந்த தைலத்தை பூசிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். வாரானா பூசுகிறோம், 4 நாள் ஒவ்வொரு நாளும் அவங்க தேவைப்பட்ட அளவெல்லாம் பூசிக்கிறோம். அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. பாருங்க, இப்படி அந்த வார்த்தை என்கிற விஷயத்தில் ஈர்க்கப்பட்டு போனால ஏதோ ஒரு வகையில் அங்கே பார்க்குறோம் நிறைய அனுபவங்கள் அந்த போர் வீரருக்கு கிடைச்சிருக்குங்க. அப்போ இந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ கவனிச்சு பார்த்தா எண்ணங்களை எதன் மேலே வைக்க ஆரம்பிக்கணும்? நம்முடைய நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நாம் எதன் மேல் வைக்க ஆரம்பிக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள் மேல் வைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் எழுதுறாருங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பூமிக்குரிய பொக்கிஷம், அது எப்படி அழிஞ்சு போயிடுச்சுன்னு. சரி, பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது, பரலோக பொக்கிஷம்னா என்ன கேள்வி வருதுங்களா? பூமிக்குரிய பொக்கிஷம்னா இப்ப ஈஸியா சொல்லிடுவோம், இவ்வளவு நேரம் கேட்டனால. பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வாசிங்க அந்த ஸ்லைட். இந்த மாபெரும் பொக்கிஷத்தை தேடுபவர்களுக்கு மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், பரலோகத்தில் நாம் எவ்வாறு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது? பரலோக வைப்பு தொகையில் சேமித்து வைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்ன? தூய்மையான, பரிசுத்தமான, நன்மையான, அனைத்தும் அங்கே ஏற்கத்தக்கவை. ஆமா, நம்ம பரலோகத்துல என்ன சேர்த்து வைக்கணும்னு ஆன்சர் சொல்லிட்டாருங்களா? என்ன சேர்த்து வைக்கணுமா? தூய்மையான, நன்மையான, அனைத்தும். எப்படி அங்க போய் இங்க இருந்துட்டு சேர்க்க முடியும்? பரலோகமே நம்ம போலியே. இருதயத்தினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்க? தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நன்மையானதா இருக்கணும். பாருங்க, இது எதுல இருந்து வருதுன்னா நம்ம இருதயத்திலிருந்து வருது. அப்ப எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தைகள் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும். அதை தியானிக்கிறது மூலியமா, கேட்கறது மூலியமா, பேசுறது மூலியமா நம்ம என்ன செய்யலாங்க? அந்த வைப்பு நிதியை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க அந்த விஷயம். அதை சார்ந்தே வாழணும். இதெல்லாம் நம்ம செய்யறோமான்னு இப்ப கொஸ்டின் மார்க் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம். நம்மளுடைய வைப்பு நிதி பரலோகத்துல சேர்ந்துட்டு இருக்குதா? ஒவ்வொரு நாளும் சேர்ந்துட்டு இருக்குதா? புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டு இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அங்க பேசும்போது உங்களுடைய எண்ணங்களை நீங்க என்ன செய்யணும்? பூமிக்குரிய விஷயங்கள் மேல் வைக்காதீங்க, மாறாக பரலோகம் போறதுக்கு வழிகாட்டக்கூடியவைகளா இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதன் மீது நீங்க என்ன பண்ணுங்க? வைங்கன்ற இன்னொரு பாயிண்ட் சொல்ற பாருங்க. பொக்கிஷத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, வாசிக்கலாம் அந்த ஸ்லைட். எல்லா பொக்கிஷங்களிலும் மிக முக்கியமானது தேவன் மற்றும் கிறிஸ்துவின் தனிப்பட்ட அன்பும் நட்பும் ஆகும். இப்ப பாருங்க என்ன சொல்றாங்களா? நாம் பரலோகத்துக்கு நேரா சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு எண்ணங்களும் பாருங்க எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு எண்ணங்கள் வருது தெரியுங்களா? நமக்கு ஒரு ஆராய்ச்சியில தான் சொல்லியிருக்காங்க எவ்வளவு எண்ணங்கள் வருது தெரியுங்களா? நமக்கு 6000 இருந்து 7000 எண்ணங்கள் வருவதாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு எண்ணங்கள் வந்திருக்கு? ஒரு 500 600 வச்சுக்கலாங்களா? அவ்வளவு வந்திருக்குமான கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இதை குறித்து சொல்றாங்க. அப்ப 500 எண்ணங்கள் வச்சுட்டோம்னா இதுல எத்தனை எண்ணங்கள் பரலோகத்துக்குரிய எண்ணங்களா இருக்கும்? ஒரு 10 எண்ணங்கள் தான் இருக்கட்டுமே. காலையிலிருந்து இப்ப நான் என்னுடைய மனசுக்குள்ள ஓடின எண்ணங்கள்ல ஒரு 10 எண்ணங்கள் நான் பரலோகத்துக்குரியதை நான் சிந்திச்சேன். ஒன்றும் இல்லைங்க, காலையில வரோம், நேற்று நைட்ல இருந்தே செஞ்சுருக்கணும், சிந்தனை பண்ணியிருக்கணும், நான் நேரத்துல போகணும், பரலோகத்துக்குரிய எண்ணம். தேவன் ஆராதனை பண்ணணும், பரலோகத்துக்குரிய எண்ணம். சகோதர ஐக்கியத்தில் இருக்கணும். இந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்திருக்குமா? காலையிலேருந்து நம்ம வேலைகள் முடிக்கவே சரியா இருந்திருக்கும். அதான் சொல்ல வர, அந்த எண்ணங்கள் ரொம்ப டஃப்புங்க. அது
அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அங்க சொல்றாரு, வைப்பு நிதியா பரலோகத்தில் சேர்க்கப்படும். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நினைப்பும் எங்க இருக்குங்க? தேவன் நினைச்சு பார்க்கிறார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த எண்ணங்கள் தான் வைப்பு நிதியாக பரலோகத்தில் சேர்க்கப்படும். எண்ணங்கள் உருவாவதில் மட்டும் கிடையாது, கிரியின்படியாக வாழ்க்கை இருக்கணும். எண்ணங்கள் என்னவோ மாறணும். அப்ப இங்க வைக்கப்படுகிற இடத்துல ஏன் திருடர்கள் இருக்கிறது இல்லை தெரியுங்களா? இப்ப புரியுதுங்களா? இதை வச்சா திருடங்க வருவாங்களா? பூமிக்குரிய எண்ணங்கள்ல வச்சா மட்டும் ஏன் வருதுங்க? காரணம் என்னவா இருக்கும்? சுயம். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பூமிக்குரிய விஷயத்துல அழிவு வருது. எதனால? ஒரு திருட்டு நடக்குது, ஒரு திருடுறாங்கன்னு சொல்லிச்சிங்க. எதனால நடக்குது? திருட போறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சுயம் இருக்குதா? அந்த சுயத்தினால என்ன பண்ணுவாங்க? பொருளை திருடிட்டு போயிடுறாங்க. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா பூமிக்குரிய காரியத்துல ஏதோ ஒரு சுயம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, இருந்துகிட்டே இருக்குது. ஆனா பரத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னமே, தூய்மையான, பரிசுத்தமான, நன்மையான. பாருங்க, அதான் சொல்றாரு, எல்லா பொக்கிஷங்களும் மிக முக்கியமானது கிறிஸ்துவின் தனிப்பட்ட, தேவன் மற்றும் கிறிஸ்துவின் தனிப்பட்ட அன்பும் நட்பும். இங்க ஏன் திருடுறது இல்லைன்னா, எப்படி இருக்காரு பாருங்க, ஸ்லைட்ல பார்க்கலாம் பாருங்க, வித்தியாசம் பாருங்க. இயேசு நமக்கு 10,000 பேரில் மிகவும் அழகானவர், முற்றிலும் அழகானவர். எவ்வளவு விசேஷமானவராக இருக்கிறார். கூட இருக்கிறவர் யாரு இருக்க போறாங்க? அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டா, யாருடைய எண்ணம் வந்துருச்சு? அவர் அழகுனா இருதயத்தில் அழகு பத்தி அவங்க சொல்றாங்க. பெஸ்ட், நம்பர் 1. இருதயத்திலே வந்து 10,000 பேருங்கிறது த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அங்க ஏதாவது திருட்டோ துருவோ பூச்சியோ என்ன பண்ணாது, நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குங்க, பரிசுத்தமானவைகள். இன்னைக்கு பரலோகத்துல என்ன இருக்குது? எல்லாமே எல்லாம் பரிசுத்தமானவைகள், நீதியானவை, ஞானம் உள்ளவைகள், வல்லமை பெற்றவைகள். அவருடைய குணலட்சணங்கள் அப்படியே அங்க இருக்கும். பாருங்க, இதை பார்த்துட்டு பாருங்க, இதுக்கு அடுத்தது பிபிடி பார்க்கலாம், கடைசி வாக்கியம் இதுல, இந்த ஸ்லைட்ல. இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றவுடன் நாம் மாறாத ஒன்றை பெற்றுள்ளோம். யாருடைய அன்பும் ஒருபோதும் குளிர்ச்சி அடையாது, யாரிடம் இருந்தும் நம்மை பிரிக்க முடியாது, இறப்பும் இல்லை. பாருங்க, எந்த பொக்கிஷத்தை பெற்றவுடன்? பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை பெற்றவுடன் யாருடைய அன்பும் ஒருபோதும் அனலா இருக்குமா. அதே சமயத்தில் யாரிடம் வந்து நம்மை என்ன இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசியா, இறப்பும் இல்லை. இது யாரும் அழிக்கவே முடியாது. பாருங்க, அப்படி இருக்கும்போது அன்பான சொல்லு, பரலோகத்துக்குரிய இந்த அன்பு என்பது ஒருபோதும் குளிர்ச்சி அடையாதுன்னு சொல்லும் போது, நம்முடைய வைப்பு நிதியிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. நம்முடைய வைப்பு நிதியை இப்போ என்னங்க, இப்போ இன்னொரு கோணத்தில் பார்க்குறோம். என்னன்னு சொன்னோம்? யாருடைய அன்பும் நட்பும்? நம்முடைய வைப்பு நிதி. தேவன் மேல அன்பு வைக்கணும், கிறிஸ்து மேல அன்பு வைக்கணும், 2 பேர்கிட்டையும் உறவு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு என்ன இல்லைங்க, இறப்பே இல்லைன்னு சகோதரர் அதான் சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரலாம். அவருடைய பொக்கிஷம், அவருடைய வைப்பு நிதி, அவர் எப்படி வந்து அதை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க. ரோமர் 8:35 முதல் 37 வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க, பவுல் சொல்ற விஷயங்கள் பாருங்க. ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வாழ்ந்துட்டாருன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திருச்சபையா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள்லாம் பரலோகத்துக்கு நேராக போயிட்டு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு பாருங்க, கண்டிப்பா கவனிக்கணும். அது ஒரு தாக்கம் வந்திருக்கு பாருங்க அவருக்குள்ள. இந்த விஷயத்தை எழுதுறாரு பாருங்க. லிட்டரலா பார்க்கும்போது ஒரு எதிர்மாறான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையை அவர் வாழவே இல்லைங்க. அவருடைய அந்த வாழ்க்கையில எண்ணங்கள் இருந்திருக்குமா, நம்பிக்கை இருந்திருக்குமா, திட்டம் இருந்திருக்குமா? பாருங்க, அங்க சொல்லும் போது உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சத்தியத்தில் வாழும் போது அவருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஐயோ, நான் எப்படி இருந்தேன் முன்னாடி, என்னுடைய வைப்பு நிதி எப்படி இருந்துச்சு பூமிக்குள்ள இருக்கும் போது அப்படின்னா, அந்த ஒரு அழைப்புக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப நான் அதையெல்லாம் இழக்கணுமா? என்னுடைய எண்ணங்கள் வைப்பு நிதி வந்து இப்ப இது மேல இருக்கணும்னா நான் கஷ்டப்படணுமா?
பாருங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையே வாழல இவர். பாருங்க, இவர் நினைச்சு பாருங்க, ரோம குடியுரிமை பெற்றவர், ரோம சிட்டிசன்ஸ், பணக்காரருங்க, நல்ல நாலேஜ், ரொம்ப அறிவு, கமாலியல்கிட்ட படிச்சவர், அவர்கிட்ட பதவி ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இவர் எண்ணங்கள் எங்கே போயிருக்கணும்? ஒரு வேளை பேசாமல் பூமிக்குரிய வைப்பு நிதியை நம்ம சேர்த்து வச்சிடலாமான்னு நினச்சிருக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பார்த்தீங்களா பொக்கிஷத்தை கை வச்சிட்டாரு. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பினால் வளர்க்கப்பட்டேன் அப்படிங்கிறார். பாருங்க, இத்தனை காரியங்கள் வருது பாருங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய அன்புல பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேறொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். அவருடைய முன் வாழ்க்கை நமக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமானது. ஆனா ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தின் மேல வைராக்கியம் வச்சிருந்து தேவனுக்காக இருந்தாரு, இருந்தாலும் அந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ அப்படி பார்க்கும்போது பாருங்க, பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை அவர் எழுதும் போது வேறு மாதிரியான அனுபவங்களுக்குள்ள போயிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, வியாக்குலம் ஆயிருக்கும், பசி இருந்திருக்கும், நிர்வாணம் இருந்திருக்கும். பாருங்க, எது வந்தாலும் சரி, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வைப்பு நிதி, என்னுடைய டெபாசிட், என்னுடைய கேபிட்டல் எங்க இருக்குன்றார். தேவன் மற்றும் கிறிஸ்தனுடைய அன்பு பாருங்க சொல்லிட்டு, இப்ப எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்கள் யாருங்க? நம்மில் அன்பு கூறுறவர் இயேசு கிறிஸ்து. அது தேவன்ல இருந்து ஆரம்பிக்கும் போது முற்றிலும் ஜெயம் கொள்ளியவர்களா இருக்கும். பாருங்க, அந்த எண்ணம் வருது பாருங்க, நான் முழுசா ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரும் சொல்லும்போது இப்ப நீங்க நம்ம அப்படி சொல்ல முடியுதா? நம்மளால சத்தியத்துக்காக நம்ம நிக்கிறோமா? சத்தியத்துக்குரிய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குதா? அந்த ஒரு பொக்கிஷம் நமக்குள்ள இருக்குதா? திடீர்னு நமக்கு ஏதாவது லாஸ் வருதுன்னு வச்சுங்க, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? அந்த டைம்ல தான் பாக்குறாரு. இப்ப நம்மள பார்க்க மாட்டாரு. லாஸ் வந்தவொடனே என்ன தேடுறியான்னு பாக்குற, பிசின் தைலம் தேடுற மாதிரி தேடணும். அப்ப அப்போஸ்தலன் பவுல் ஒரு அனுபவத்துல கடந்து போகும்போது, என்ன வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது, ஏன்னா நான் வச்சிருக்கிற பொக்கிஷம் அன்பு யாருமே அழிக்க முடியாது, அது இயேசு கிறிஸ்து மேல, அதுக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் மேல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அதோட இணைக்கப்பட்டிருக்கிறேங்கிறார். அப்ப என்னுடைய எண்ணங்கள் எதை நோக்கி போயிருக்குது என்று சொல்லி பார்த்தா, பரலோக வைப்பு நிதிக்கு நேரா போயிடுச்சு. அதனால என்னை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாதுங்கிறார். எனக்கு இறப்பும் இல்லைங்கிற விஷயம் அவர் சொல்லாங்களா? பாருங்க, அதுக்கடுத்து 38வது வசனம் 39வது வசனம் ரோமர். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு ஷூரா சொல்றாரு பாருங்க அவருடைய எண்ணம். ஒருபோதும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணாது. இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெடி ஆயிட்டார். அவர் போவதற்குரிய வைப்பு நிதி ரெடி ஆயிடுச்சு. இதை தியானிக்கும் போது பாருங்க, எவ்வளவு வைப்பு நிதி வச்சிருக்கோம் நாம, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போவதற்கு உண்டான நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய வைப்பு நிதி நம்மகிட்ட இருக்குதா? இந்த கஷ்டம் வரும்போது, இந்த பிரச்சனைகள் வரும்போது, நமக்குள்ள தாழ்வுகள் வரும்போது, நிறைய பிரச்சனைகள், அதிகாரங்கள் பாரு, இதெல்லாம் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பொக்கிஷம், பூமியினுடைய பொக்கிஷங்கள்லாம் சொல்றாரு. இது எல்லாம் இருந்தாலும் நான் நினைக்க மாட்டேன். பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்குது பாருங்க. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவருடைய பொக்கிஷம் இருதயத்தில் இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட வைப்பு நிதி வைக்கக்கூடிய ஒருத்தருக்கு எந்த மாதிரி ஆபத்து வந்தாலும் அது அவர் ஒன்றும் பாதிக்காதுங்க. வாசிக்கலாம் ஸ்லைடு. ஒரு ஆபத்தும் அணுகுவதில்லை. Nevertheless, I am continually with you. You have taken hold of my right hand. ஒவ்வொரு சோதனையிலும் வழி நடத்துவார். சந்தோஷத்தின் உயரத்திலும் துன்பத்தின் ஆழத்திலும் நமக்கு அடைக்கலம் தருகிறார். பாத்தீங்களா? அப்ப எந்தவித ஆபத்தும் என்ன இல்லைங்களா இருக்காது. பாருங்க, சோதனை வந்தாலும் சந்தோஷம் துன்பம் மூணுமே பாருங்க ஒண்ணுக்கு ஒன்று கான்ட்ரவர்சி பாருங்க. சந்தோஷம் துன்பம், அந்த வார்த்தையை பயன்படுத்தல பாருங்க அழகா. சந்தோஷத்தின் உயரத்திலும் எல்லையற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க, டாப் மோஸ்ட் போயிட்டாலும் சரி. துன்பத்தின் ஆழம் ரொம்ப மகா உபத்திரம் மாதிரி ஒரு மனசளவுல பாதிக்கிறது, அதுல அடைக்கலம் தருகிறார். பாருங்க, நம்பிக்கை, நம்முடைய எண்ணத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய தெய்வீக திட்டம், இதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா,
3 வார்த்தை: எண்ணம், நம்பிக்கை, திட்டம். அவர் சொல்ல, nevertheless I am continually with you, you have taken hold of my right hand அப்படிங்கிறார். அதாவது நான் எப்பொழுதுமே உங்களுடன் இருக்கிறேன், என்ன செய்கிறேன், நீங்கள் என்னுடைய வலது கரத்தை பிடிச்சிங்க. பாருங்க என்ன மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. அப்ப சோதனை, சந்தோஷம், துன்பம் எல்லாத்திலையும் அடைக்கலம் கொடுக்கிறவர் யாருங்க? தேவன் தாங்க. அப்ப நம்முடைய வைப்பு நிதிக்கு தகுந்தது போல நாம் ஒரு அடைக்கலம் கூட வாங்கணும். நம்ம அந்த மாதிரி நடக்கிறோமோ, அது நடக்கும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி வியாக்குலம், பசி, பட்னிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆழமான அர்த்தங்கள்ல நாம் கடந்து போறோமா? ஒருவேளை நம்மளுடைய வைப்பு நிதி பரலோகத்தை நோக்கி இருந்தால் நமக்கு கூட பாதுகாப்பு. பாருங்க, நம்ம பூமிக்குரிய ஒரு வைப்பு நிதி மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்து மேலேயோ நம்பிக்கையா இருந்துட்டோம்னா நம்முடைய அடைக்கலம் என்ன என்பது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வேளை எதில் மாட்டிக்கிட்டோம், பூமிக்குரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், எனக்கு இப்படி சோதிக்கிறாரு தேவன், எனக்கு எதுவுமே தரலையே, இந்த சத்தியத்துக்கு வந்துட்டுனேன். ஏன்னா நம்ம எண்ணத்தை நம்ம என்னைக்குமே பார்க்கறது இல்லை. நாம் எதை நோக்கி நம்முடைய எண்ணம் இருக்குதோ அதுதான் நடக்கும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு செய்யறதெல்லாம் அது செஞ்சிருவோம். ஆனால் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது? தேவன்கிட்ட உடன்படிக்கை எப்படி எடுத்துருக்குறோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாலுமே பரலோக வைப்பு நிதியை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஒரு விஷயம் பாருங்க. வாக்குத்தத்தம் மாதிரி யாத்திராகமம் 33:14 வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பாத்தீங்களா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா அவருடைய வழி நடத்தல் இருக்குங்க, அவருடைய பாதுகாப்பு இருக்கும், அவருடைய விஷயங்கள் எல்லாமே அரவணைப்பு நமக்கு இருக்கும், நம்மளை பராமரிப்பாரு, நம்மளுடைய செய்த பாவங்களை கூட மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருப்பார். நம்ம செய்யறது நம்ம எண்ணங்கள்லாம் அங்க போயிட்டு இங்க போய் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா சமூகம் வராது, அவருடைய பாதுகாப்பு இருக்காது. பாருங்க, ஒரு நாள் பவுல் கூட திடீர்னு பட்டணத்துக்கு போறதுக்கு பிளான் பண்றாரு. உடனே ஒரு கைடன்ஸ் வருதுங்க, நீங்க எங்க போகணுங்க அப்படின்னு. மக்கதோனியாவுக்கு போங்கன்னு. உடனே அவர் திரும்பி போறார். அப்போ வழிநடத்தல் உண்மையாலுமே அவர் மேல விசுவாசமா இருந்து உண்மையாலுமே பரலோகத்துக்குரிய வைப்பு நிதியில நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த வாக்கு தத்துவம் பொருந்தும். மற்றவர்களுக்கு என்ன ஆகுது, நம்ம எவ்வளவுதான் வசனங்களை வாசிச்சு பார்த்தாலும் வராது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு தான் அவர் பார்க்குறாருங்க. அப்போ அவருடைய சமூகம் என்ன பண்ணா அவருக்கு பாதுகாப்பாக முன்னாடி போறதை கூட பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது முழு குடும்பத்தை என்னதான் பண்ண போறாரு, ஆசீர்வாதம் கொடுக்க தான் போறாரு. இந்த ஆதாம் சந்ததி முழுசுமே கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஆசீர்வாதம் கொடுக்க தான் போறாரு. அதற்கு முன்பாக நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு பாருங்க. இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை யோபுல வாசிக்கலாம் பாருங்க. யோபு 4:18. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. யார் மேல நம்பிக்கை வைக்கலீங்களா? தூதர்கள் மேல நம்பிக்கை வைக்கல. அதான் நம்ம தெய்வீக திட்டத்தை தெரியுமே என்ன பண்ணிட்டாங்க. அது கூட முன்னாடி அவருக்கு தெரிஞ்சு போயிரு, அவருக்கு தெரியாது என்ன இருக்கு. விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அட்டூழியம் பண்ணிட்டாங்க, திட்டத்தை நிறைவேற்றல, சித்தம் என்னன்னு தெரியல, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை யார் மேலன்றார். தூதர்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க பிரதர் சொல்றாரு பாருங்க, திருச்சபை மேல நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தகுதி இருக்குதான்னு பாருங்க. திருச்சபை அவர் என்ன பண்றாருன்னா நம்புறார். ஏன் நம்புறாருன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், என்னுடைய வைப்பு நிதி உங்களுடைய எண்ணங்கள், என்னுடைய நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை, என்னுடைய திட்டம் உங்களுடைய திட்டத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன். இப்படிதாங்க நம்ம அர்ப்பணம் செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் எப்ப என்ன நம்பி வந்துட்டேன், நான் உன்னை நம்புறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறேன். ஏன் என்னுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லிட்டுனா அப்ப நான் உன்னை என்ன செய்யணும், நம்பிதான் ஆகணும். அதான் பாருங்க, பொது சிருஷ்டி மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளாம் சிந்திக்கணுமா? நம்ம பாருங்க, நம்மள நம்பிட்டு இருக்கிறார். அவர் திட்டம் போட்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாம். உடன்படிக்கை எடுத்த உடனே நம்மள உடனே நம்புறாரு பாருங்க. அவருடைய பரிசுத்தம், அவருடைய தூய்மை, அவருடைய நன்மையான விஷயம் பாருங்க. இது கூட ஒரு கேள்விக்குறியாக்குது. இவ்வளவு தூரம் நம்மள நம்புறாரா? நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லி பார்க்கலாம் இருதயத்துல, இவ்வளவு தூரம் நமக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறாரா? நம்முடைய எண்ணங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். எண்ணங்கள் பொக்கிஷம்.
பரலோகத்துக்குரிய பொக்கிஷம், வைப்பு நிதி. பாருங்க நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப ஏன்னா மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகின்ற வழி எப்படிங்க? என்ன வழிங்க? மரண வழி. அப்ப பாருங்க, அதை பிரிச்சு பார்க்க தான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அப்ப என்னென்ன எண்ணங்கள் வேணாலும் வரலாம், நமக்கு ஏதாவது வர வேணாம்னு சொல்ல சுயாதீனம் கொடுத்தாரு இல்லையா? கண்ட்ரோல் பண்றாரா? நம்ம பூமிக்குரிய எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம், பரலோகத்துக்குரிய எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம். ஏதாவது எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லவே இல்லை. ஆனா எது வேணாலும் வரலாம், அதை செயல்படுத்தணும் அப்படின்னும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எண்ணங்கள் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். கல்லை அப்பமா மாத்து அப்படின்னு அது நேரடியாக வந்து சொல்ல, அவருடைய மைண்ட்ல உடனே அவர் என்ன நினைச்சுக்கலாம், பொக்கிஷம் இது தேவனுடைய விஷயம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, வைப்பு நிதியை ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிட்டாரு. அதே மாதிரி உங்க உலக ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துங்க. இதுக்காக நான் வரல. பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு பரீட்சை பார்க்க சொல்றாரு. இந்த எண்ணங்களை உருவாக்குறாரு பாத்தீங்களா? சாத்தான் தான் உருவாக்குறாரு. ஆனா அந்த எண்ணங்களை பாத்தீங்களா அவர் செயல்படுத்தினாரா? அப்பாலே போ, இப்படி எழுதியிருக்குதே. வார்த்தை பொக்கிஷம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க சொல்றத பாக்குறோம். இப்ப என்னதான் எண்ணங்கள் தான் என்ன பண்ணுங்க, அதுதான் கிரியா மாறும். அப்ப நம்ம இங்க பரலோகத்துக்குரிய எண்ணங்களை வச்சு நம்ம ஒரு கிரியை காமிக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் அங்க சேர்த்து வைக்கப்படுது. அப்ப பாருங்க, மனவாட்டி வகுப்பாளர் இருக்கிற நம்ம மேல தேவன் நம்பிக்கை வைக்கிறார். எதன் அடிப்படையில் அப்படின்னா, நமக்கு ஏதாவது தகுதி இருக்குங்களா? அழைப்பு கொடுத்ததே நம்மளுக்கு தகுதி கிடையாது. நம்மளை வந்து ஜனங்களோட சேர்த்து விட்டுருக்கணும். அழைப்பை கொடுத்து அதுல நம்பிக்கையை அவர் வைக்கிறார் பாரு. என்னுடைய சொந்த சம்பத்து சொல்றாரு. அப்ப பாருங்க, எதன் அடிப்படையில் வருதுன்னா கிருபையின் அடிப்படையில். அதான் சொல்லுது, நமக்கு வந்ததெல்லாம் என்னங்க? கிருபைங்க. வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 1:5 வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு வரை நம்ம என்ன பண்றாங்களாம், நடத்தி வரார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் எந்த அடிப்படையில நம்ம நம்பி இந்த விஷயத்தை பண்றாருன்னா, இவங்க எப்படியும் எதுக்குள்ள வந்துருவாங்க, நற்கிரியைக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, வளர்ந்துருவாங்க. பாருங்க, தகுதியே இல்லை. உண்மையா நினைச்சு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய விஷயத்த நம்பிக்கைய தேவன் நம்ம மேல வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துளி கூட கிடையாது, நமக்கு தகுதியே இல்லை. அப்ப கிருபையின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையை கவனிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு தேவன் வந்து அண்ட சராசரத்துல யாரையாவது நம்புறாரா? நம்ப முடியுமா? தேவன் யாரையுமே நம்புறதில்லை. நம்மள கூட நம்பினது கிருபை ஒண்ணு, நம்ம செஞ்ச உடன்படிக்கை ஒண்ணு. அப்ப பாருங்க, விழுந்து போன தூதர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், எழுதிட்டாரு. தேவன் வந்து அவங்கள நம்புறதில்லை, அவங்களாம் பரிசுத்தமானவங்க அல்ல, விழுந்து போன தூதர்கள் சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு தேவன் தந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்ம மேல் வைத்த நம்பிக்கை கிருபையின் அடிப்படையில் வருது. அப்ப எனக்கு தகுதியே இல்லை, இந்த மாதிரி விஷயத்துல கடந்து போறங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம ஒருவேளை பூமிக்குரிய எண்ணத்து மேல, பூமிக்குரிய வைப்பு நிதி மேல, பூமிக்குரிய கேபிட்டல் மேல, பூமிக்குரிய பேலன்ஸ் மேல நம்மளுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா தேவன் இப்படி நினைச்சு பார்க்கணும். அப்புறம் நம்பி இருக்கிறார், நம்ம என்ன பண்ணிட்டோம், உடன்படிக்கை செஞ்சுட்டோம், அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நம்ம இந்த எண்ணங்கள் இதாங்க வைப்பு நிதிக்கான எண்ணங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்ப பாருங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நல்ல ஒரு ஓட்டம் ஓடுறோம், திடீர்னு பாவத்துல விழுந்துட்டு மீண்டும் எழுந்து வரதுக்கு நமக்கு மனசு வருதா? நல்லா கவனிக்கணுங்க. உடனே இந்த எண்ணம் வருதா? உடனே வருமானு பாருங்க, வராது. பாருங்க, இங்க பார்க்கும்போது அதான் சொல்றாரு, கிரேஸ், தேவனுடைய கிருபை வைக்கிறாரு. நம்மளுக்கு உடனே வரணும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம பூமிக்குரிய வைப்பு நிதி மேல என்ன வச்சுட்டுக்கிறோம், தப்பு பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே வரமாட்டேங்குது. அதனாலதான் கிருபாசனத்தை கொடுத்துட்டார். அநேக வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணிட்டாருங்க, தேவனும் கிறிஸ்துவும் தந்திருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீ என்னுடைய சம்பத்து, என்னப்பா சொல்ல போனா, நீ ஓட்டத்தை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், மறைவான பொக்கிஷத்தை, அந்த மன்னாவை தருகிறேன். அவ பாருங்க, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அவர் சொல்ற விஷயங்கள் பாருங்க, வாக்குத்து தான். இன்னும் சொல்ல போனா, உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நான் என்ன பண்றேன், உங்களோட இருக்கிறேன். இது உண்மை தானுங்களே?
பாருங்க அவர் எப்படி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க. நீ எந்த மாதிரியான வீழ்ச்சிக்கு போனாலும் நம்மை தேற்றுவதற்கு என்ன சொல்றாருங்க, இரட்சகர் இருக்கிறார்னு சொல்றாரு. அப்ப இது போல நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு வசனம் மட்டும் இதுல வாசிக்கலாம். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பாருங்க, இந்த மாதிரியான வாக்கு தத்தங்கள் என்ன பட்டிருக்குங்க நமக்கு. சகோதரர் அங்க கொடுத்ததா சொல்லியிருக்காரு. அப்ப பார்க்கும்போது பரலோக வைப்பதற்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக போறவங்க எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் கடைசியா முடிக்கிறார். இந்த மாதிரி போறோம் பார்த்தீங்களா, பரலோகத்துல சேர்த்து வைக்கணும், என்னுடைய எண்ணங்கள் பரலோகத்துல தான் இருக்கணும், நான் பரலோகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய வழி மாறாம நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பேரு என்ன சொல்றேன்னா யாத்திரிகர் அப்படின்னு சொல்றாரு. யாத்திரிகர்னா எனக்கு அப்படியே போறவங்க, பயணம் செய்யறவங்க, பிரயாணம் செய்யறவங்க, பரலோக வீட்டை நெருங்கும் யாத்திரிகர் அப்படிங்கிறார். அப்ப அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நினைவுகள் என்னவா இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய நினைவுகள் என்னவா இருக்கும். இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தரும் சொல்லி போகணும், இந்த பரலோகத்துக்கு நேரா பரலோகம் போற வழியில எந்த தூரம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். பரலோகத்துக்கு நேரம் நம்ம பரலோகம் கொண்டு போற சேர்க்கிற விஷயத்துல என்னுடைய வைப்பு நிதி அங்க எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குது அப்படின்னு சகோதரர் சொல்லும் போது ஒரு வசனத்தை சொல்றாரு. பிலிப்பியர் 3:20 வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? பரலோகத்துல. அப்ப நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் செய்யறோம்ல, அது செஞ்சுக்கணும், அடிப்படை தேவைதான். ஆனா இப்ப நம்ம உண்மையான வீடு எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்குதான். அப்ப நம்ம இன்னைக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம், நடந்து போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தையில பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, நான் பரலோகத்துக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்கு நான் போகணும், அந்த வீடு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு எவ்வளவு தூரம் கடந்துட்டேன், எவ்வளவு ஸ்டெப் வச்சிருக்கிறேன், அடிச்சூடு, கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுல வைக்க போகும். பாருங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். பொக்கிஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த பூமியில ஒருத்தர் வைப்பு நிதியோ அல்லது ஏதோ ஒன்று வைக்கிறாருன்னா அவருடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும், அவர் வைக்கிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய கிரியை என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் பொக்கிஷம். ஆனா அது ஒரு நாள் என்ன ஆகிடும், பூச்சியும் திருவும் அரிச்சிரும். திருடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த எண்ணங்களை வேற மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக பரலோகத்திற்கு நீங்க வச்சு பாருங்க எப்படி இருக்கு. அங்க எண்ணங்கள் தான் என்ன ஆகுங்க, அந்த எண்ணங்கள் தான் பொக்கிஷமே. அது அழிவே அழியாது, அழியாமையே கொடுக்கக்கூடியது, புது சிருஷ்டி. பாருங்க, அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல தேவனுக்குன்னு வாழ்றது தான் உத்வேகம். நம்ம பார்த்தோம், இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்துக்காக என்ன செய்வாங்களாம், ரொம்ப உற்சாகத்தோட வாஞ்சியோட வைராக்கியத்தோட அதை நம்பி வாழ்வாங்க. ஆனா அதுல வாழுகின்ற வாழ்க்கையோ நேரங்களோ எண்ணங்களோ அழிஞ்சிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது அழிஞ்சு போயிடும். ஆனா நம்ம என்ன செய்யணுங்க, நம்மளுடைய எண்ணங்களை எங்க வைக்கணும். அப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நாம எல்லாம் எப்படி உட்கார்ந்துக்கிறோம், காலையில தேவன் கையை பிடிச்சு கூட்டு வந்தாரா அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்லவே வேண்டியதில்லை. இங்க அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்க வேணாம். தேவன் கை பிடிச்சா கூட்டு வந்து உட்கார்ந்தாரு, கண்டிப்பா தேவன் கை பிடிச்சா வந்துருவீங்க, அந்த பவர்ல வல்லமையிலே வந்துடலாம். ஆனா எப்படி உட்கார்ந்துக்கிறேங்க, ஒண்ணு கிருபை இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, நான் இன்னைக்கு போகணும், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, நான் ஒரு புது சிருஷ்டி, நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமா நடக்கணும், நான் அதனால நான் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையே வாரத்துல ஒரு முறையாவது போய் அந்த ஓய்வு நாள்ல சரியா கேட்கணும். பாருங்க, இந்த மாதிரி எத்தனை எண்ணங்கள் நமக்கு வந்திருக்குது. நம்ம பார்த்தோம் ஒரு 10 எண்ணமாச்சும் வந்திருக்குது. பாருங்க, அதுதாங்க அந்த எண்ணங்கள். இது ஒரு சிம்பிளான விஷயம்னா இந்த ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அப்ப நமக்குள்ள தோன்றுகிற எண்ணங்கள் தான் இங்க உட்கார வைக்குது. பாத்தீங்களா, இப்ப நம்ம பருவத்துல இந்த 1 மணி நேரம் என்ன செய்யறோம், 1.5 மணி நேரமோ பொக்கிஷம் சேர்த்து வச்சுக்கணும்னு தான் சொல்லணும். இதை நம்ம இன்னும் பயன்படுத்தல, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம போயிருக்கிறோம், நம்முடைய வைப்பு நிதி பரலோகத்துல எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சகோதரர் இங்க இந்த பாடத்துல எழுதுறாரு. அப்ப சரி, 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒண்ணு, பூமிக்குரிய பொக்கிஷம் ஒரு நாள் என்ன பண்ணிருங்க,
அழிஞ்சு போயிடும். பரத்துக்கு நேராக வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் என்ன பண்ணாதுங்க, அழிஞ்சே போகாது. அப்போ ஆனால் ரெண்டுக்கும் என்ன தான் முக்கியம்? நம்முடைய எண்ணங்கள் தான், எண்ணங்களுடைய கிரியைகள் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சவங்களாக நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்னா, நமக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த பரலோகத்துக்குரிய அந்த வைப்பு நிதி நேராக நம்ம வந்து கடந்து செல்வோம். பொறுமையோட கேட்ட யாவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக.